வணக்கம். நீங்கள் யாரையும் பழி வாங்க வேண்டாம். ஒரு மரத்தில் இருக்கிற பழம் அழுகிச்சுன்னா தானாக கீழே விழும். அதே மாதிரி சில இலைகள் ஒரு சீசனுக்கு அந்த இலைகள்லாம் உதிர்ந்து விழும். அதே போல் உங்களுக்கு உங்கள் கூட பழகி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, இல்லை காதலிச்சு ஏமாத்துறவங்க, இல்லை கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறவங்க, இவங்களையெல்லாம் இந்த நான் சொன்ன அந்த அழுகின பழம் எப்படி மரத்துலேருந்து தானாக விழுந்து தரைக்கு வருமோ, அதே போல் எப்படி இலைகள் உதிர்ந்து கீழே விழுகுதோ, அதே போல் ஒரு நாளைக்கு அவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத உங்கள் கண் முன்னாடியே பார்க்க முடியும். அதனால் நம்ம பழி வாங்க வேண்டாம். காலம் தன்னோட வேலையை நம்மளை விட சிறப்பாக செய்யும். நம்ம பழி வாங்கணுன்னு கொஞ்சம் கோபத்தில் நம்ம நினைப்போம். அதை விட பல மடங்கு வேகமாக இனிமே புயலாக மாறி அந்த காலம் நல்லா வச்சு செய்யும். அதனால் உங்களை யாராச்சும் துரோகம் செய்திருந்தாலோ, ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் தந்துட்டு போனாலோ, இல்லை உங்கள் பணமோ பொருளோ எது ஏமாத்தினாலும் நீங்கள் அதுக்கு வேண்டி சபிக்க வேண்டாம். அவங்கள நம்ம பழி வாங்கணும் அப்படி சொல்லி அவங்கள துரத்தவும் வேண்டாம், விட்டுருங்க. உங்களுக்கு துரோகம் செய்தவங்களும் உங்களோட வாழ்ந்து உங்களோடது எல்லாமே உங்களோட எல்லா சந்தோஷத்தில் இருந்துட்டு உங்களை நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு போது உங்களை விட்டுட்டு போகிறவங்க எல்லாருக்குமே காலம் சிறப்பாக செய்யும். அதை விட நல்லது செய்த நம்மளே கஷ்டப்படும் போது கெட்டவன் நம்மளுக்கு துரோகம் செய்தவங்க நல்லா இருப்பாங்களா? மேலே ஒரு சக்தி இருக்குது, பிரபஞ்சத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி கடவுள்னு ஒன்று இருக்குது. அதனால் அவங்க அதை பார்த்துப்பாங்க. நீங்கள் மனசை போட்டு குழப்பாமல், ரொம்ப வெக்ஸ் ஆகாமல், கோவப்படாமல் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நாளைக்குன்னு ஒரு நாள் கட்டாயம் இருக்கும். கெட்டவர்களுக்கே இருக்கும்போது நல்லது செய்தவங்களுக்கு கட்டாயம் நல்லது தான் நடக்கும். அதனால் ஒருத்தரை பழி வாங்கணும், இல்லை இப்படி செய்யணும்னு சொல்லி கோபத்தால் நம்ம நம்மளையே அழிச்சிக்கக்கூடாது. கோபங்கிறது நம்ம அழிச்சிக்கிற ஒரு ஆயுதம். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. யார் உங்களுக்கு வாழ்க்கையில் நான் இருக்கேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தவங்களோ, இல்லை நான் உன்னை பார்த்துப்பேன் கடைசி வரைக்குன்னு நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்தவங்களோ, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்கள், இல்லை காதலன் யாராக இருக்கட்டும், அவங்க யார் போனாலும் உங்களோட தன்னம்பிக்கை தைரியம் மட்டும் போகக்கூடாது. அதனால் பி ஹாப்பி ஆல்வேஸ். நன்றி, வணக்கம்.